வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ தும்மலை பத்தி பேச போறப்பா. தும்மல் வந்தா பயப்படுவாங்க. ஒரு கூட்டம் தும்மலை தும்முனா கூட மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு தும்முவாங்க. ஆனா அப்படி தும்முவாங்க. தும்மிட்டா பரவாயில்ல, அப்படி சொல்லிட்டு கூட தும்மிக்கலாம், அதை பத்தி பரவாயில்ல. ஆனா தும்மலை அடக்கவே கூடாதுப்பா. தும்மல் அடக்குனா நம்மளுக்கு பல பிரச்சனை வரும். தும்மல் நல்லதுக்கு தான் வருது. நம்ம உடம்புல ஒரு ஒவ்வாமை பொருள், தூசியோ ஏதோ ஆகாதுக்குள்ள போயிட்டா தும்மல். அந்த தும்மல் 150 கிலோமீட்டர் வேகத்துல வருமாமா ஒரு மணிக்கு. அப்ப நம்ம சங்குன்னு ஒரு நிமிஷம் தும்போது எப்படி 10 கிலோமீட்டர் அவ்வளவு ஸ்பீடா வரும். அதை அப்படி தும்மும் போது தும்மி அந்த இதை வெளியேற்றுது. அந்த வேண்டாத உடம்புக்கு வேண்டாத கிருமிகளவோ எதவோ வெளியேற்றுறதுக்கு அந்த தும்மல் வருது. இதுக்கு பயந்துக்கிட்டு தும்மல் வரதை போட்டுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு அமுக்கி அடக்குவாங்க. அப்போ அந்த போர்ஸ், அந்த அவ்வளவு காத்துல வர போர்ஸ் எல்லாம் போய் உள்ளுறுப்புகளை பாதிக்கும். பாதிக்கும், நுரையீரல பாதிக்கும், வேற வேற பிரச்சனைலாம் வரும். கழுத்து பின்பகுதியை கூட பாதிக்கும். ஏன்னா அடக்கணும், அடக்கவே அடக்காங்க. தும்மல் வந்தா தும்முங்க. அந்த காலத்துல எல்லாம் ஆம்பளைய துண்டு போட்டிருப்பாங்க. தும்மல் அப்படியே துண்டை தூக்கி வச்சு தும்மிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், எக்ஸ்கியூஸ் கேட்கணும்லாம் அவசியமே கிடையாது. பொம்பளையே சேலை கட்டியிருப்பாங்க, இப்படி எடுத்து இப்படி பிடிச்சிக்குவாங்க. இப்போ பூரா பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு தும்மல் கர்ச்சிப்பு பாக்கெட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அவங்க பாக்கெட்டுக்குள்ள தேடி எடுக்கக்குள்ள தும்மல் வந்துடும். அது நல்லதில்லை மற்றவங்களுக்கு. அதனால அந்த காலத்து முறையில் நல்லதுதான். எங்கள் அம்மாலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க, தும்மல் வந்தா இந்த 6 மாடுதாம்மா தும்மிட்டு சும்மா இருக்கும். மனுஷன் நம்மளுக்குலாம் 6 அறிவு. கடவுள் நம்மளுக்கு நன்மைக்காக தான் நமக்கு தும்மலை கொடுக்குறாரு. அப்படி தும்மும் போது ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லணும். அப்படி இல்லைன்னா அம்மானான்னு சொல்லணும். அச்சுன்னு தும்மிட்டு அம்மான்னு சொல்லணும். இல்லாட்டி சாமி பேர், நம்மளுக்கு பிடிச்ச சாமி பேரை சொல்லணும். அதுதான் நல்லது. சாமிக்கு நம்ம நன்றி சொல்றோம். அந்த தும்மல் மூலியமா நம்ம உடம்புல சேர்ற கிருமியை வெளியேற்றுது அப்படிங்கிறதுக்கு அந்த காலத்துல பெரியவங்க சொன்னாங்க. இப்ப யார் அப்படி செய்யறா? ஒருத்தரும் செய்யறதில்ல. பெரியவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். எப்பவுமே தும்முனா அம்மான்னு சொல்லணும், இல்லாட்டி சாமி பேர், அவங்களுக்கு உள்ள சாமி பேரை சொல்லணும். அது நல்லது. ஏன்னா கடவுளுக்காக நம்ம நன்றி சொல்றது. இப்படி அந்த கிருமி போய் உடம்புக்குள்ள போய் சேர்ந்துச்சுன்னா வேற வேற பிரச்சனை வரும். அதுக்கு தான் தும்மல் வர்றது நல்லது. தும்மல் வந்தா தும்முங்கிறது. தும்மி வெளியேற்றிச்சுன்னு வச்சுக்கோங்க, சரியா போயிடும். அடுக்கு தும்மல் மாறி 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 வந்துகிட்டு இருந்துச்சுன்னா உள்ள நிறைய கிருமி சேருது. அப்போ அதுக்கு நம்ம துணை புரியணும். அந்த கிருமியை வெளியேற்றுறதுக்கு நம்ம உதவி செய்யணும். எப்படி செய்யணும்னா அதுக்கு தான் ஆவி பிடிக்க சொல்லணும். ஆவி பிடிச்சோம்னா அந்த தும்மல் வரும்போதே அந்த வெளியேற்ற இது போக மிச்ச கிருமிகளை நம்ம ஆவி பிடிக்கும் போது அந்த சூடான ஆவி போய் அந்த கிருமிகளை கொன்னுரும். கிருமிகளை கொன்னுருச்சுன்னா தும்மல் வராது. அதனால தும்மல் வருது அப்படின்னு தும்மல் அடக்காதீங்க. தும்மல் வந்தா தும்மிருங்க. அதிகமா தும்மல் வருது அப்படின்னா நீங்க ஆவி பிடிங்க. எங்கேயுமே தும்முறதுக்கு சங்கடப்படாதீங்க. ஏதாவது இப்படி கையை வச்சு கூட இப்படி தும்முங்க, இப்படி வச்சு தும்முங்க. அப்புறம் போய் கையை கலக்கலாம். நம்ம தும்மல்னால நமக்கு மற்றவங்களை பாதிக்க கூடாது இல்லையா? இப்போ கொரோனாவை கூட அப்படிதான் சொல்றாங்க, கை வச்சு தும்முங்க, கையை கழுவிங்க, சோப்பு போட்டு இப்படி வச்சுட்டு தும்முங்க, சோப்பு போட்டு கழுவிங்கன்றாங்க. அது மாதிரி தும்முறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. ஆனா தும்மல் நல்லதுக்கு தான். அதனால தும்மல் வந்தா பூசாம தும்முங்க. ஒரு தும்மல் 2 தும்மலோட நின்று போச்சுன்னா அந்த கிருமி வெளியேறிச்சுன்னு அர்த்தம். அடுக்கு தும்மல் தொடர்ந்து வந்துச்சுன்னா அந்த கிருமி உள்ள இருந்துட்டு மல் கட்டுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அப்படி இருக்கும்போது ஆவி பிடிச்சு நீங்க இது பண்ணணும். ஆவி பிடிக்கிறதுக்கு நான் போட்டிருக்கேன், வீடியோவை போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க ஆவி பிடிச்சுக்கோங்க. ஆவி பிடிக்கிறது கொரோனாவுல இருந்து எல்லா வியாதிக்கும் நல்லதுப்பா. அதனால ஆவி பிடிக்க பழகுங்க. ஏதாவது ஒரு சளி கஷ்டமோ தும்மலோ ஏதோ ஆவி பிடிச்சு சரி பண்ணிடுங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி.